It's Wednesday morning and I'm Kirti. இன்னைக்கு எங்களுடைய 7th anniversary அதை தான் ஒரு லாங் வீடியோவோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்க்குற வரைக்கும் பாருங்கள், போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காலையிலேயே இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றனால முன்னாடி நாள் நைட்டே பூஜை பாத்திரம் எல்லாம் விலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. காலையில் எழுந்து பூ வச்சோன்னா சமையலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் படைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய சாமி ரூமில் எவ்வளோ கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பேன். பட் அப்பா அம்மா இல்லை எங்கள் அத்தை யார் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ஆளுக்கு ஒவ்வொன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வச்சு சாமி ரூமில் இப்போ நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது. என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 அன்னபூர்ணி சிலை இருக்கும், அது இல்லாமல் 2 கிருஷ்ணர் இருக்கும். இப்போ வந்து அயோத்திக்கு போயிட்டு வந்ததுனால அம்மா ஒரு ராமர் சிலையை வேறு எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு கோமாதாவும் கண்ணுக்குட்டியும் இருக்கிறதும் வேறு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ சாமி ரூமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த சாமி சிலையும் ஃபோட்டோவும் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரீசன்ட் டைமில். இப்போலாம் எனக்கு வந்து மஞ்சள் சாமந்தி கிடைக்கிறதே இல்லை. எனக்கு மட்டும்தான் அப்படியா என்னன்னு தெரியல. நான் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளும் வெள்ளையும் மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கே தவிர மஞ்சள் கலரே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த உருளியில் நான் பூ வச்சே ரொம்ப நாள் ஆகுது. வாசலில் விளக்கேற்றினாலும் சரி, இல்லை பூ வச்சாலும் அடிக்கிற காற்றுல பக்கத்து வீட்டு வாசலில் தான் நிற்கும். நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க, ஏன் இப்போல்லாம் வாசலில் நீங்கள் ஏற்றுறது இல்லையா, வீடியோவில் காட்டுறது இல்லைன்னுட்டு. என்ன நம்ம செஞ்சாலும் அது வாசலில் விளக்கும் எரிய மாட்டேங்குது, பூவும் வாசலில் நிற்க மாட்டேங்குதுன்றனால வைக்கிறதே இல்லை. சரி, இன்றைக்கி நம்ம படைக்க போகிறோமே அப்படின்றனால உருளியில் பூ வச்சு இங்கே சாமி ரூம்லேயே வச்சுட்டு வாசலில் வைக்கல. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வச்சோம், அவ்வளோ காற்று வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் என்னென்னா எந்த பொருளுமே வச்ச இடத்துல இருக்காது. அடிக்கிற காற்றுல என்னுடைய டைனிங் டேபிளில் இருக்கிற திங்ஸ் கூட கீழே விழுந்துடும், அந்த அளவுக்கு காற்றடிக்கும். ஸோ மோஸ்ட்டாக நாங்கள் வந்து மெயின் டோர் ஓப்பன் பண்ணியே வைக்கிறது இல்லை. எனக்கு எந்த அளவுக்கு கோலம் போட தெரியுன்றது ரெகுலராக வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். போட தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பூ கொஞ்சம் டிசைனாக போடுவேன். அதுவும் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், எனக்கு வரவும் மாட்டேங்குது. ஸோ படைக்கிற நாள் அன்றைக்கி வாசல் வெறுமனே இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பூ மட்டும் போட்டு வச்சுருக்கேன். என்னதான் ஷூ ரேக் வாசலில் இருந்தாலும் நைட் ஆஃபீஸ் விட்டு வரும்போது அந்த கடுப்பாக வரும்போது அந்த ஷூ ஸ்டாண்டில் அதை எடுத்து வைக்கணும்னு கூட எனக்கு தோணாது. எனக்கு மோஸ்ட்டாக தோணவே தோணாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலாவது பரவாயில்ல, ஐயோ அசிங்கமாக இருக்கேன்னு எடுத்து வச்சுருவேன். இது வாசலில் இருக்குன்றனால அப்படியே போட்டுருவேன். யார் வரப்போகிறா நம்ம வீட்டுக்கு, மோஸ்ட்டாக யாரும் அந்தளவுக்கு வர்றதில்லை. ஸோ அப்படியே விட்டுருவேன். எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போகும்போது மட்டும்தான் எந்த ஷூ எடுக்கிறனோ அதுக்கேற்ற மாதிரி இதை எடுத்து உள்ளே வச்சுருவேன். உள்ளே அத்தனை ரேக் இருக்குது. பட் இருந்தாலும் என்கிட்ட கொஞ்சம் ஃபுட்வேர் கலெக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நிறையவே வச்சுருப்பேன். வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒன்று மேலே ஒன்று வேறு அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே நிறைய திங்ஸ் வெளியே இருக்கும். பூஜை பாத்திரம் எல்லாம் நைட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்கும் போதே சமையல் மேடையும் நான் க்ளீன் பண்ணியே வச்சுட்டேன், காலையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. இந்த மாதிரி ஸ்டவ் வாங்கினா பார்க்க அழகாக இருக்கும், பட் இதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், க்ளீன் பண்ணுறது அதை விடவே கஷ்டமான ஒரு வேலை. மித்தும் காலையில் சீக்கிரம் எழுந்ததால் அவருக்கு ஜீரக தண்ணி போட்டு குடிச்சிட்டாரு. எனக்கு நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ என்னுடைய வேலையெல்லாம் மற்றது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தேவையான இஞ்சி டீ இப்போ தான் ரெடி பண்ணுறேன். நம்ம எத்தனை லைட்டு போட்டாலுமே இந்த கிச்சனில் பிரைட்னஸ் வரப்போகிறதே கிடையாது. எவ்வளோ செஞ்சாலும் சரி இருட்டாக தான் இருக்கும். மேரேஜ் ஆகி இந்த 7 இயர்ஸில் இப்போ தான் ஒரு 3 இல்லைனா 4 தடவை கேசரி செஞ்சுருக்கேன். சுமாராக தான் செய்வேன். பட் இந்த டைமும் சரி அதையே செய்யலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வந்து கேசரி பவுடர் இல்லை. கடவுளாக பார்த்து ஓகே இந்த டைம் நீ கேசரி செய்ய வேணாம், வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல.
ஸோ காலையில பிளான் அப்படியே மாத்திட்டு, பருப்பு பாயாசமா நான் செஞ்சுட்டேன். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பாயாசம் செய்யறதே. நானும் மித்துவும் மட்டும் வீட்ல இருந்தோம்னா, கண்டிப்பா எதுவுமே செஞ்சிருக்க போறதில்ல. ஏன்னா, ஒண்ணு நம்ம செஞ்சு யாராவது சாப்பிடுற மாதிரி இருக்கணும், வெரைட்டியா செய்யலாம். நம்ம ஆளுக்கு எது செஞ்சாலுமே பிடிக்காது. நார்மலா அந்த 1, 2 ஐட்டமே தான் ரிப்பிட்டிட்டிவா கேட்பாரு. ஸோ ஸ்வீட் எதுவும் வேணான்னு தான் சொல்லியிருப்பாரு மோஸ்ட்டா. நான் ஆஃபீஸ்க்கு அன்னைக்கு போனேன். எனக்கு லீவ் கிடையாது. ஏன்னா ஒரு 5 to 6 டேஸ் நான் உடம்பு சரியில்லன்னு லீவ் போட்டுட்டேன். ஸோ என்னுடைய ஆனிவர்சரிக்கு என்னால லீவ் போட முடியல. சரி ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களுக்காகவாவது நம்ம செய்யணுமே அப்படின்றதுக்காக தான் நான் ஆசையா செஞ்சேன். பட் தேங்க் காட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விடவே அது நல்லா இருந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். லஞ்ச்க்கு மஷ்ரூம் பிரியாணி தான் ரெடி பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது நான்வெஜ் செய்யலாமா அப்படின்னு தான் பார்த்தோம். எப்படியும் நைட் வந்து நம்ம டின்னர் வெளிய தானே போறோம். எதுக்கு வந்து லஞ்ச்க்கு நம்ம நான்வெஜ் செய்யணும் அப்படின்றதுக்காக மஷ்ரூம் பிரியாணிய வச்சாச்சு. எனக்கு வீடியோஸ் வந்து காலையில எழுந்து கொஞ்ச நேரம் எடுக்கிற வரைக்கும் எனக்கு கஷ்டம் தெரியல. பட் டைம் ஆக ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பேசாம நம்ம ஷார்ட்ஸே எடுத்திருக்கலாமோ, அவசரப்பட்டு நம்ம ஒரு வீடியோவா லாங் வீடியோவா எடுக்கணும்னு நெனச்சது தப்பா போச்சே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா, எனக்கு அன்னைக்கு லீவா இருந்திருந்தா கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. லஞ்சுக்கு தனியா ஷூட் பண்ணியிருப்பேன். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் இல்ல நைட்டு டின்னர் போறத தனித்தனியா எடுத்திருக்கலாம். பட் இது ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணணுன்னும்போது எனக்கு டைம் ஆக ஆக எனக்கு டென்ஷன் தான் ஆயிடுச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ என்னால அப்போ கவர் பண்ண முடிஞ்சதோ, அத மட்டும் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு கொஞ்சம் டென்ஷன்ல நான் செஞ்சதால, எங்க 2 பேருக்கு செய்யறத விடவே கொஞ்சம் கம்மியா செஞ்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் அதிகமா செஞ்சிருந்தேன்னா, எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுற மாரி இருந்திருக்கும். பட் இந்த டைம் ஏனோ சொதப்பிட்டேன். என்ன கொடுமைனா, எனக்கு இந்த பருப்பு பாயாசம் எந்த பருப்புல செய்யணுன்றது தெரியாது. நான் ஃபர்ஸ்ட்டு எங்க அம்மாகிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன். இது எப்படின்னு ப்ரொசீஜர் அவங்க சும்மா ஒரு அவுட்லைன் மாரி சொன்னாங்க. ஆனா செய்யும்போது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இது துவரம் பருப்புல செய்வாங்களா? பாசி பருப்புல செய்வாங்களான்னு அப்புறமா கடைசியா தான் எங்க அம்மாகிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது பாசி பருப்புல தான் செய்யணும். இல்லன்னா, இந்த வேர்ல்ட்லயே துவரம் பருப்புல பாயாசம் செஞ்ச ஆளு நானா தான் இருந்திருப்பேன். இந்த டைம் பார்த்து பிரியாணி சூப்பரா இருக்குன்னு மித்துவே சொல்லிட்டாரு. காலையிலேயே அவரு 2 கரண்டி வச்சு சாப்ட்டுருந்தாரு. பிரியாணி சூப்பரா இருக்குன்னு. நானே நம்பவே இல்ல. என்னது இது நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னு நெனைக்கும்போது பார்த்து, இப்ப எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஈவன் எங்க ஆஃபீஸ்ல கூட எல்லாருமே சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்ட்டாங்க. எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு. ச்சே எல்லாரும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்ட்டாங்க. இந்த டைம் பார்த்து நம்ம கம்மியா செஞ்சுட்டோமேன்னு. இந்த வெல்லம் துருவி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாஃப்ட்டான வெல்லமா இருந்தா, நீங்க கத்தியால எடுக்கும்போதே வந்துரும். இல்ல இந்த உப்பு வெல்லமா இருந்தா கலரும் இருக்காது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு தான் நீங்க அத எடுக்கணும். ஸோ இத எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவசர அவசரமா எடுக்கிறதுல அப்படியே அந்த ப்ரெஷர்ல எப்படியோ துருவி அத எடுத்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெள்ள பாகு செய்யும்போது கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டேன். பருப்பு அதிகமா இருக்கவே இது பத்தவே இல்ல. ஸோ அகெயின் நான் வந்து கொஞ்சம் வெல்லம் துருகி அத பாகு எடுத்து அதுக்கப்புறமா தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் ஏதாவது சாப்பாட்ல ஏலக்காய் போடுறதா இருந்தா கொஞ்சம் அதிகமா தான் போடுவேன். அது என்னதான் வாயில பட்டுச்சுன்னா, அது கொஞ்சம் நல்லா இல்லனாலும் வாசனைக்கு நல்லாருக்கும்.
நான் கூட இந்த பாயாசம் செய்யறது ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசா இருக்கும், கஷ்டமா இருக்குமோன்னு நெனச்சேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு. சூப்பராவும் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இவ்ளோ வேலையும் செஞ்சு முடிச்சேன். ஆனா, காலையில எப்போ கிச்சன்ல வந்தனோ, அப்ப போட்ட டீய நான் அதுவரைக்குமே குடிக்கவே இல்ல. மோஸ்ட்டா எல்லா லேடீஸும் இப்படி தான் இருப்பீங்க. 1, 2 பேரு தான் போட்டு உடனே குடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எழுந்ததும் இதெல்லாம் போட்டு வச்சுருவோம். ஆனா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அத பொறுமையா உட்காந்து ஒவ்வொரு சிப்பா குடிக்கும்போது அதனுடைய டேஸ்ட்டே தெரியும். ஸோ, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டோம்னா, கொஞ்ச நேரம் நம்ம டீய ரசிச்சு, ருசிச்சு குடிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த வேலைய ஸ்டார்ட் பண்ணலான்னு, இப்ப மறுபடியும் நான் காலையில போட்ட டீய இப்ப தான் சூடு பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு பெரிய கப் வர அளவுக்கு தான் டீ போட்டிருந்தேன். பட் அது ரொம்ப நேரம் கொதிச்சது. அதுவும் இல்லாம செகண்ட் டைம் வேற இப்ப நான் பண்ணியிருக்கேன்றனால குவான்டிட்டி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. சின்ன கப்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 3/4 அளவு தான் இருந்தது. அன்னைக்கு நல்ல நேரம் 9:15லேருந்து 10:15 வரைக்கும் தான் போட்டிருந்தது. சரி அதுக்குள்ள நம்ம வந்து படைச்சிடணுமே அப்படின்றதுக்காக, மறுபடியும் எல்லாமே சாமி ரூம்ல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காலையிலேயே படைச்சாச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த வீட்ல, இந்த சாமி ரூம் பக்கத்துல நல்லா செடி, அந்த ரேக் எல்லாம் வச்சு பார்க்க நல்லா இருந்த மாரி இருந்தது. பட் இந்த ரூம்ல வந்து ஏதோ கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ சைட்ல எல்லாம் செடியெல்லாம் வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் மோஸ்ட்டா பூஜை பண்ற அன்னைக்கு விநாயகர் சாங் தான் போடுவேன். கேட்ட பாட்டே திரும்ப திரும்ப கேட்டாலும் பரவால்ல, விநாயகர் சாங் தான் வைப்பேன். அது ஏன்னு தெரியாது. பட் விநாயகர்னா அவ்ளோ ஒரு இஷ்டம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எப்பவும் போல ரொம்ப சிம்பிளா தோசை தான். சட்னி கூட ரெடி பண்ணல. ஏன்னா மித்து வந்து சட்னிலாம் செய்ய வேணாம், தூளே வச்சுருன்னிட்டாரு. அவர் மோஸ்ட்டா சாப்பிடுறது இந்த கோதுமை தோசை, சப்பாத்தி, நார்மல் தோசை இல்ல ரவா தோசை இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிடுவாரு. எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு ஏதாவது வெரைட்டியா செஞ்சு குடுன்னுலாம் கேட்க மாட்டாரு. எதுவுமே இல்லன்னா கூட கோதுமை தோசை, இட்லி தூள் இத வச்சு குடுத்தாலே போதும் சாப்ட்டுருவாரு. இந்த பாக்ஸ்ல ஃபுல்லா எடுத்துட்டு போயிருந்தா கரெக்ட்டா இருந்திருக்கும். பட் இதுலயே வந்து ஒரு 3/4 அவ்வளோதான் என்னால ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஆனா முட்டை வந்து கண்டிப்பா 2. அது பாயில்டு எக் வந்து 1 முட்டைனா சுத்தமா பத்தாது. சம்டைம்ஸ் 1 எடுத்துட்டு போவேன். எனக்கு அதிகமா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா 2 முட்டைய பாயில் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். அண்ட் மித்துவுக்கு வந்து இதில தேங்காய் போடல. அவருக்கு தனியா நான் எடுத்து குடுத்துட்டேன். இது வந்து என்னுடைய டீம்மேட்ஸ்க்காக தேங்காவ வந்து கொஞ்சமா நெய்யில வறுத்துட்டு, அத இதில போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நல்லா வாசனையா இருக்குமே அப்படின்றதுக்காக. நான் வந்து தயிர் பச்சடியா எடுத்துட்டு போல. அதுக்கு பதிலா வெறும் தயிர் மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். ஏன்னா நான் 2 தடவ ஆஃபீஸ்க்கு இந்த தயிர் பச்சடி எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப புளிச்சிடுச்சு. ஸோ வெங்காயம் போட்டா தானே அந்த மாரி ஆகுதுன்றனால வெறும் தயிர் மட்டும் தான். ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நானும் மித்துவும் ஒரு 3 to 4 ஷாப்ஸ் ஏறி இறங்கிட்டோம். எல்லாமே சூப்பரா இருந்தது. பட் எதுவுமே எனக்கு செட் ஆகாத மாதிரியே இருந்தது. மோஸ்ட்டா நான் ஆன்லைன்லேயே ப்ரிஃபர் பண்ணுறதால எனக்கு ஸ்டோரில் போய் வாங்குறது அதிகமாக செட் ஆகாது.
அவ்வளோ நேரம் சுற்றி சுற்றி கடைசியாக வந்து ஜுடியோவில் தான் 2 டாப் எடுத்தேன் நான். சாரி, ஒரு டாப் அண்ட் பேண்ட் எடுத்தேன். இன்னொன்று வந்து ஸ்டைல் யூனியனில் எடுத்தேன். பட் கடைசியில் அது 2மே நான் வந்து அன்னைக்கு போடல. அதுக்கு பதிலாக வேற ஒரு டாப், இதுவும் புது டாப் தான். இது இன்ஸ்டாகிராம் கொலாபில் வந்தது. பட் பேண்ட் மட்டும் நான் அந்த ஜுடியோவில் வாங்கின பேண்ட் போட்டுட்டேன். பட் இது 2மே புதுசு தான். அண்ட் எனக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே செட் ஆகவே ஆகாது. அதனால் வந்து மோஸ்ட்டாக கண்ணுக்கும் லிப்ஸுக்கு மட்டும் தான் நான் அதிகமாக பண்ணுவேன். மற்றபடி ஸ்கின்ல எனக்கு சுத்தமாகவே செட் ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின். ஐ மீன் ஃபேஸ்க்கு எனக்கு கெமிக்கல் செட் ஆகாது. அண்ட் ரீசெண்ட் ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு. நான் இப்போது ஷாம்பூ அண்ட் சீரம் 2மே பார்த்தீங்கன்னா பேர் அனாட்டமி இதில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சிலருக்கு வந்து இது செட் ஆகுதுன்றாங்க, சிலர் செட் ஆகலைன்றாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஷாம்பூ ரொம்பவே செட் ஆகிடுச்சு. ஹேர் ஃபாலும் கம்மியாயிடுச்சு, டேண்ட்ரஃபும் எனக்கு கம்மியாயிடுச்சு. மோரோவர் ஹேர் ஃபால் வந்து எனக்கு இந்த ஷாம்பூவால் குறைஞ்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். டேண்ட்ரஃப் தான் அதிகமாக குறைஞ்சது. பட் நான் வந்து இந்த கேன் வாட்டரை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஹேர் ஃபால் குறைஞ்சது. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதுதான் ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே லீக் ப்ரூஃப்ன்றனால நம்பி இதில் நீங்கள் என்ன வேணால் சாம்பார் ரசமாக இருந்தாலும் எது வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், கீழே ஊற்றாது. அண்ட் நீங்கள் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சேஃபாக யூஸ் பண்ணுவீங்க, ஹேண்டில் பண்ணுவீங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இல்லை நமக்கு இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சில்வர் பாக்ஸே ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் பாயசம் மட்டும் எடுத்துகிட்டு போனால் எப்படி அவங்க குடிப்பாங்க? ஸோ அதனால் அவங்களுக்கு கிளாஸும் எடுத்துகிட்டு போயிருந்தேன், பெரிய ஸ்பூனும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எது கம்ஃபர்டபுளோ அதில் குடிக்கலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்டாக ஆஃபீஸ் கிளம்புறப்போ ஃபஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஆனால் இந்த ஃபுட்வேர் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுப்பேன். ஸோ இதுக்கு தான் மித்து சொல்லுவார், நீ ஃபஸ்ட்டு வெளியே போய் எல்லாமே சூஸ் பண்ணு, அதுக்கப்புறமா டோர் லாக் பண்ணிக்கலான்னு. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பெலிஸ் தான் எடுத்தேன். ஆனால் இது எல்லாமே யூனிஃபார்மாக ஒரே கலரில் இருந்த மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து இந்த ஸ்லிப்பை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெலிஸ் வந்து நான் ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன் ஒரு 2 இயர்ஸாக 3 இயர்ஸ் பேக். என்னுடைய பர்த்டே அப்போ மித்து வாங்கி கொடுத்தது. இந்த ஃபுட்வேர் இந்த ஸ்லிப்பர் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன், ஹியர் அண்ட் நவ் பிராண்ட். நான் வாங்கும் போது இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 591. பட் இதனுடைய ஒரிஜினல் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. இந்த கலர் என்கிட்ட இல்லை, எனக்கு பார்த்ததும் பிடிச்சிருந்தது அப்படின்றனால இது வாங்கிட்டேன். நான் என்னென்னமோ பிளான் பண்ணேன், இன்றைக்கி லீவ் போட்டுட்டு வெளியே போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு. நம்ம நேரம் கடைசியில் அன்றைக்கி ஆஃபீஸ் போகணுன்னு தான் இருந்திருக்கு. அண்ட் நான் எப்போவுமே வந்து ஆஃபீஸ் போயிட்டு விலாக் எடுத்ததே கிடையாது. ஸோ காலையில் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற வழியில் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்ததால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். நான் அன்றைக்கி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருந்தேன், ஏன்னா வெளியே போவோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்ததும் விலைக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா வெளியே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். மோஸ்ட்டாக நாங்கள் இந்த மாதிரி பர்த்டே இல்லை ஏதாவது இந்த ஆனிவர்சரி அப்படின்னு வரும்போது வெளியே லஞ்சுக்கு இல்லைனா டின்னருக்குன்னு போவோம். ஒவ்வொரு இயரும் அந்த மாதிரி தான் போயிட்டுருப்போம். லாஸ்ட் இயர் வந்து டின்னர் தான் போனோம். அப்பா அம்மா வந்திருந்தாங்க, ஏன்னா நாங்கள் இப்போ பாண்டியிலேருந்து வந்திருந்தோம். அன்றைக்கி தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணேன்னு நினைக்கிறேன், மேனேஜரை பார்க்க வந்திருந்தேன். ஸோ டின்னர் போனோம். ஸோ இந்த டைமும் அதே மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் டின்னர். பட் ஆனால் நியர்பை இல்லை, அதுக்கு பதிலாக வந்து சோழிங்கநல்லூர் போயிருந்தோம். அங்கே அலையோசைன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ரிவ்யூ பார்த்தோம், நல்லா இருந்தது. சரி போகலாமேன்னு அதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் மோஸ்ட்டாக வந்து சஸ்பென்ஸாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறது, தெரியாமல் ஏதாவது வாங்குறது, அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுற மாதிரி கப்பல்லாம் நாங்கள் 2 பேருமே இல்லை. எதுவாக இருந்தாலும் வாங்குறதா இருந்தால் முன்னாடியே கேட்டுப்போம், எது வேணும்ன்ட்டு சூஸ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் தான் வாங்குவோம். இந்த டைம் என்னையே கேட்காம ஏதோ சடனாக ஒரு ஃபாசில் வாட்ச் வாங்கியிருந்தார். பட் நான் வீடியோ அதில் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெருசாக போகுன்றனால நான் ஆட் பண்ணல. பட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அவர் வாங்கும் போது ரேட் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பார்த்தோன்னே அவருக்கே ஷாக் தான். ஸோ நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்துட்டு மற்ற வீடியோஸில் வர மாதிரி நிறைய சஸ்பென்ஸாக ஏதாவது இருக்கும், வீட்லேயே எதுவும் தெரியாமல் சும்மா அந்த டெக்கரேஷன் பண்ணுறது இல்லை ரிசார்ட்டில் போய் நல்லா வந்து செலிப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் நாங்கள் 2 பேருமே நார்மல் கப்பிள். நார்மலாக எல்லார் வீட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணுற கப்பிள் தான். ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக எதுவுமே இருக்காது. அண்ட் நார்மலாக எல்லோரும் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த டைம் அவர் வாங்கி கொடுத்த வாட்ச் கூட ஆர்டர் பண்ணிவிட்டு உடனே என்கிட்ட சொல்லிட்டாரு. பிகாஸ் அவருக்கு இந்த சஸ்பென்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஸோ இதுவும் வந்து எனக்கு புதுசாக அன்றைக்கி ஆனிவர்சரி அன்றைக்கி தான் எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்த மாதிரிலாம் இல்லை, அவர் ஆர்டர் பண்ண உடனே என்கிட்டயும் அதை சொல்லிட்டாரு.
ரெஸ்டாரண்ட் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ்லாம் அவ்வளோ செம்மையாக இருந்தது. நல்லா மைல்டாக இருந்தது. நாங்கள் போகிற டைமில் அப்போ தான் லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ரொம்பலாம் அதிகமாக இல்லை, லைட்டாக இருந்தது. ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம், ப்ரான் பிரியாணி அண்ட் பாறை மீன் ஃப்ரை. மோஸ்ட்டாக எந்த ஷாப்பில் போயுமே எனக்கு வந்து அந்த மீன் அதை ஃப்ரை பண்ணது எதுவுமே அந்தளவுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தெரியல. ஸோ ஆனால் இங்கே வந்து வீட்டிலே செய்கிற மாதிரி அந்த மசாலாவில் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் மட்டன் சுக்காவும் சூப்பராக இருந்தது, ப்ரான் பிரியாணி சூப்பராக இருந்தது. குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க. எல்லாமே டேஸ்ட்டு நல்லா இருந்தது. பட் எனக்கு தான் ரொம்ப காரமாக இருந்தது. நாக்கே தொங்கி போச்சு, அந்தளவுக்கு எனக்கு காரமாக இருந்தது. மைட் பி எனக்கு தான் அந்த மாதிரி காரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது எல்லாமே எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது. ஜென்ரலாக எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் அன்னைக்கு எங்களுடைய ஆனிவர்சரி விலாக். ஸோ ஒரு நார்மலான விலாக் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, இல்லை நீங்களும் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை கிராண்டாக பண்ணுவீங்களா அப்படின்றது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். என்னுடைய விலாக் எப்படி இருந்தது அப்படின்றது ஒரு சஜஷன் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னால் முடிஞ்சது அப்படின்னும் போது நான் ஏதாவது சேஞ்ச் கூட பண்ணிப்பேன். அண்ட் இது வரைக்கும் என் வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.